இந்த பள்ளியில ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு இந்த பள்ளி திறக்கப்படுது, ஜமாத் தொழுகை நடத்தப்படுது. மஸ்ஜிது நபவியில தொழுகை நடக்கின்ற நேரத்தில் இந்த மஸ்ஜிது ஹமாமாவுலையும் தொழுகை நடத்தப்படும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மஸ்ஜிது நபவியில தொழுகின்ற போது கிடைக்கின்ற அந்த 1000 மடங்கு நன்மை இந்த பள்ளியில் எதிர்பார்த்தோம் சொன்னா கிடையாது. ஏன்னு சொன்னால் மஸ்ஜிது நபவி என்பது வேறு, மஸ்ஜிது ஹமாமா என்பது வேறு. ரெண்டையும் ஒன்றுக்குள்ள நீங்க பக்கத்தில் வைக்கிறதுக்காண்டி ரெண்டையும் ஒன்று மாதிரியே வச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த பள்ளிக்கு வந்து நபியாவும் கட்டவும் இல்லை, நபியாவோட காலத்தில் கட்டுப்படவும் கிடையாது. இது ஒரு இறுதியாக இந்த சவுதி ஆட்சி உஸ்மானியர்கள் என்று சொல்லக்கூடிய துருக்கியர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்படியான இடங்களெல்லாம் பள்ளி வாயெல்லாம் கட்டப்பட்டுச்சு. அப்ப நபி அவங்களுக்கு தொடர்பு கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒவ்வொரு வக்து எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா 2 ரகா சுன்னத்தோ அல்லது பொருளான தொழில் சந்தர்ப்பம் கிடைக்க சொல்லலாம். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல சாப்பிட்டு தொழுதிருக்காங்க, எங்களுக்கோசரம் தனக்குடைய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல சாப்பிட்டு தொழுதிருக்காங்க, எங்களுக்கோசரம் தனக்குடைய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஆனா நன்மை எதிர்பார்ப்பது என்று அல்லாஹ் கிட்ட தான். அவன் எவது எங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறானோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவன் தான் ரப்புல் ஆலமீன். அதான் விஷயம் புரிஞ்சுக்கிட்டே. சரி, இவ்வளவுதான் இந்த பள்ளியோட வரலாறு சிறப்பாக. சரி, அடுத்த இந்த விலங்கு தானே மூடப்பட்டிருக்கக்கூடிய அது மட்டுமில்ல மாமன்னாரும் கூட. அதை விட இன்னொரு விஷயம், இஸ்லாமிய வரலாற்றுல நபியலாருக்கு பிறகு இந்த இஸ்லாமிய சமூக தலைமை தாங்கிய குலஃபா ராஷிதீன்கள்ல முதன்மையான கலீஃபா அபூபக்கர் சித்திக். சரி, இது இந்த பள்ளியோட வரலாறுன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அபூ சித்திக் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, பெருநாள் தொழுகையோ மலை வேண்டி தொழுகையோ இந்த இடத்துல தான் தொழுகை நடத்தினாங்க. ஒரு வீடுன்ற செய்தி இருந்தாலும் அதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது.